அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று தெய்வீக மனம் கமழும் கார்த்திகை மாதத்தின் சிறப்புகள், தவறாமல் செய்ய வேண்டிய வழிபாடுகளும் பலன்களும், அவசியம் செய்ய வேண்டிய தானங்கள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம் 17/11/2025 சோமவார திங்கட்கிழமையன்று பிரதோஷத்தோடு தொடங்குகிறது. 15/12/2025 திங்கட்கிழமை சோமவாரத்தோடு முடிவடைகிறது என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. கார்த்திகை முதல் நாள் ஐயப்ப பக்தர்கள் கருப்பு அல்லது காவி நிற உடை உடுத்தி துளசி மணி மாலை அணிந்து விரதத்தை துவக்கி விடுவார்கள். தொடர்ந்து 41 நாட்கள் ஐயப்ப பக்தர்கள் ஒரு மண்டல விரதமிருந்து சபரிமலைக்கு யாத்திரை செல்வார்கள். சிவபெருமானுக்குரிய பிரதோஷ நாளில் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதத்தை துவக்குவது மிகவும் சிறப்பு. ஐயப்ப பக்தர்கள் திங்கட்கிழமையன்று ராகுகாலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணியும், யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணிகளை தவிர்த்து மற்ற நேரத்தில் மாலை அணிந்து விரதத்தை ஆரம்பிக்கலாம். இந்த கார்த்திகை மாதத்தில் தவறாமல் செய்ய வேண்டிய வழிபாடுகளும் பலன்களை பற்றியும், அவசியம் செய்ய வேண்டிய தானங்களை பற்றியும் பார்ப்பதற்கு முன்னால் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீர்களா? இல்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் காலமாகும். காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதமாதலால் இந்த மாதத்தை கார்த்திகை என்று அழைக்கிறார்கள். விருச்சிக ராசியை சூரியன் சஞ்சரிக்கும் இம்மாதம் சுபகாரியங்களுக்கு ஏற்ற மாதமாகும். இம்மாதத்தில் அனைத்து சுபகாரியங்களும் செய்யலாம், எந்தவித பிரச்சனைகளும் வராது. எனவே இந்த மாதத்தை திருமண மாதம் என்றும் இந்து சாஸ்திரம் கூறுகிறது. கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை அடைவார்கள். விஷ்ணு பகவானை கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களால் அர்ச்சித்து பூஜை செய்பவர்கள் தேவர்களும் அடைய அரிதான மோட்ச நிலையை அடைவார்கள். கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி இலையால் அர்ச்சனை செய்பவர்கள் பகவானுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு துளசி இலைகளுக்கும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார்கள். கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்ம ஹத்தி முதலான தோஷங்களிலிருந்து விடுபடுவார்கள். கார்த்திகை மாதத்தில் மது, மாமிசம் முதலானவைகளை ஒழித்து விரதம் அனுஷ்டிப்பவர் சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைவார்கள். கார்த்திகை மாதத்தில் மாமிச ஆகாரத்தை கைவிடாதவர்கள் புழு பூச்சிகளாய் பிறவி எடுப்பார்கள் என்று பத்ம புராணம் கூறுகிறது. கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்தில் 2 வேளைகளிலும் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும். கார்த்திகை மாதம் தினமும் விளக்கேற்ற இயலாதவர்கள் துவாதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி ஆகிய 3 தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும். கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்திலும் முடிவிலுமாக 2 நாட்களில் கார்த்திகை நட்சத்திரம் வருமானால் 2வதாக வரும் நாளில் கொண்டாடுவது மரபு. வெண்கலம் அல்லது வெள்ளி விளக்கில் நெய்யிட்டு தீப ஒளியுடன் வேதம் அறிந்த விற்பனர்களுக்கு தானம் அளித்தால் இல்லத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் மகிழ்வுடன் நடைபெறும். முடவன் முழுக்கு கார்த்திகை மாத முதல் நாளில் காவேரியில் நீராடினால் ஐப்பசி மாதத்தில் நீராடும் துலாஸ்தான பலனை இந்த ஒரே நாளில் பெற முடியும். கார்த்திகை மாதத்தில் ஏகாதசிக்கு அடுத்த நாள் துளசி தேவியை மகாவிஷ்ணு மணந்ததாக புராணம் சொல்கிறது. மகாவிஷ்ணு நெல்லி மரமாக தோன்றியவர் என்பதால் கார்த்திகை ஏகாதசி அன்று துளசி செடியுடன் நெல்லி மரத்தடியில் பூஜை செய்ய வேண்டும். நெல்லி மரம் இல்லாத பட்சத்தில் வீட்டில் உள்ள துளசி மாடத்தில் நெல்லி மரத்தின் ஒரு சிறிய கிளையை வைத்து பூஜித்து துளசி கல்யாணம் செய்தால் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். கார்த்திகை ஞாயிறு மிகவும் போற்றப்படுகிறது. இதனால் யமவாதனை, யம பயம் நீங்கும். ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் எழுந்தருளி கார்த்திகை கோபுர வாசல் பக்கம் கட்டப்பட்டிருக்கும் சொக்கப்பானை ஏற்றப்படும் காட்சியை கண்டு மகிழ்வார். கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதியன்று ஒட்டிச்செடி என்ற ஞாயிறுவை வேரினை பறித்து வீட்டுக்கு எடுத்து வந்தால் தனலாபம் கிடைக்கும் என்பது ஐதீகம். கார்த்திகை மாதம் ஆலயத்தை சுத்தம் செய்தால் அளவிற்கு அரிய பலன்கள் கிடைக்கும். கார்த்திகை மாதம் பகவத்கீதை படித்தால் மன அமைதி உண்டாகும். தீப திருநாள் அன்று கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும். மேற்கு திசை நோக்கி ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும்.
கார்த்திகை மாத துவாதசி நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் கங்கை கரையில் 1000 பேருக்கு அன்னமிட்ட பலன் கிடைக்கும் என்பார்கள். மகாவிஷ்ணுவை கஸ்தூரியால் அலங்கரித்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் தேவாதி தேவர்களால் பெற முடியாத பாக்கியத்தை கூட பெறலாம் என்பர். கார்த்திகையில் விஷ்ணுவின் சந்நிதிக்கு நேரே அமர்ந்து கொண்டு பகவத்கீதையின் விபூதி யோகம், பக்தி யோகம், விஸ்வரூப யோகம் ஆகியவற்றை பாராயணம் செய்தால் சகல பாவங்களும் நீங்குவதுடன் புண்ணியங்களும் நம்மை வந்து சேரும். கார்த்திகை மாதத்தின் 30 நாட்களிலும் அதிகாலையில் நீராடி விஷ்ணு பூஜைகள் மற்றும் தீபதானம் செய்து வீட்டின் எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டால் குறைவற்ற மகிழ்ச்சி உண்டாகும் என்று புராணங்கள் விளக்குகின்றன. கார்த்திகை மாத அமாவாசை அன்றுதான் திருவீசநல்லூரில் ஸ்ரீதர ஐயாவால் திருமடத்தில் உள்ள கிணற்றில் கங்காதேவி பிரவேசிக்கிறாள். இன்றைக்கும் இந்த கிணற்றில் கங்கை பிரவேசிப்பதாக நம்பிக்கை. இதில் ஏராளமானோர் நீராடுவர். குருவாயூரப்பன் கோயிலில் கார்த்திகை மாத சுக்லபட்ச ஏகாதசியை ஒட்டி நடத்தப்படும் உற்சவம் தனிச்சிறப்பு. அந்த நாளில் காசி, பத்ரி, சபரிகிரி ஆகிய திருத்தலங்களின் புண்ணிய தீர்த்தங்களின் மகிமையும் கங்கை, யமுனை உள்ளிட்ட நதிகளும் குருவாயூரில் ஒருங்கே கூடுவதாக ஐதீகம். கார்த்திகை மாதத்தில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு யக்ஷ புருஷன் என்றும் பெண் குழந்தைகளுக்கு லக்ஷ்மி என்றும் பெயர் வைக்கலாம். சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தீப்பொறிகளாக தோன்றி சரவண பொய்கையில் குழந்தையாய் தவழ்ந்த முருகனை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் கார்த்திகையும் முருகனுக்குரிய நட்சத்திரம் ஆயிற்று. கார்த்திகை திங்களில் பௌர்ணமியோடு கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரம் முருக வழிபாட்டிற்கு ஏற்ற ஒன்றாகும். கார்த்திகை தீப திருநாளன்று தீபங்கள் ஏற்றி முருகனை வழிபடுவது சிறப்பு. கார்த்திகை பௌர்ணமி என்று பூமிக்கு மிக அருகில் சந்திரன் வருகிறது. அன்றைய தினம் சிவசக்தி சமேதராய் பூமிக்கு மிக அருகே வந்து இறைவனும் இறைவியும் அருள் பாலிக்கின்றனர். கார்த்திகை மாதம் ரமா ஏகாதசி மிகவும் சிறப்பான நாளாகும். ரா என்றால் நெருப்பு, மா என்றால் தாய், அதாவது ஒளி பொருந்திய ஏகாதசி என்று பொருள். இன்று பெருமாள் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்று 11 முறை வலம் வந்து வணங்குவதனால் தாயின் அன்பு போல் பெருமாளின் அருட்கடாட்சம் பெருகி வாழ்க்கையில் செல்வம், ஆரோக்கியம், மனநிம்மதி அதிகரிக்கும். கார்த்திகை மாதம் லட்சுமி பிரபோதன தினத்தன்று மாலை லட்சுமி பூஜை செய்வதன் மூலம் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாம். கார்த்திகை மாதம் பஞ்சமி தினமானது நாகதோஷ நிவர்த்தி செய்ய உகந்த நாளாகும். கார்த்திகை மாதம் அனங்க திரையோதசி தினத்தன்று ரதி மன்மதனை வழிபட்டால் திருமணம் விரைவில் நடக்கும். கார்த்திகை மாத பௌர்ணமியில் சந்திரன் ரிஷபராசியில் முழுமையாக இருப்பதால் ஆறுகள், ஏறுகள், குளங்களில் உள்ள நீர் தெய்வீக ஆற்றலை பெறுகிறது. அப்போது செய்யும் ஸ்நானம் எல்லா தீமைகளையும் பாவங்களையும் அழித்துவிடும். கார்த்திகை தீபம் பண்டிகை அன்று நம் வீடுகளில் பல தீபங்கள் ஏற்றி வழிபடுவோம். அன்று அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று 2 புது அகல் விளக்குகளில் சுத்தமான நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது நல்லது. இந்த பதிவின் மூலம் கார்த்திகை மாதம் ஏன் தெய்வீக மனம் கமழும் மாதம் என்று அழைக்கப்படுகிறது என்பதை அனைவரும் அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உற்றார், உறவினர், நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.